இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை நம்ம கேட்டுக்கிட்டு வரோம், பலப்பட்டு வரோம். இன்றைக்கி நீங்கள் திரும்ப வாசிக்க வேண்டிய வசனம் குயிக்காக இருக்கிற சொற்ப நேரத்தில் வேகமாக உங்களோடு பேசுகிறேன். அந்த உபாகமத்தின் புத்தகத்தில் நம்ம வாசித்தோம் இல்லை, 33ஆம் அதிகாரம் 20-21 வசனம், 20-21 வாசிக்கலாம். காத்தை குறித்து காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அவன் சிங்கத்தை போல் தங்கியிருந்து புயத்தையும் உச்சந்தலத்தையும் பீறி போடுவான். அவன் தனக்காக முதலிடத்தை பார்த்து கொண்டான். அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பாத்திரமாய் இருக்கிறது. ஆனாலும் அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து மற்ற இஸ்ரவேலுடனே கர்த்தரின் நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான் என்றான். இந்த வசனத்துல காத்தனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவன் ஜனத்தின் முன்னணிக்கு வருவான். ஜனத்துக்கு முன்னால வந்து அவன் தனக்குன்னு ஒரு இடத்தை அவன் பார்த்து கொள்வான். அதுதான் காத்தினுடைய குவாலிட்டி என்று நான் உங்களுக்கு அன்னைக்கு பேசினது நினைவிருக்கும். அப்போதுதான் கிதியோனை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தினேன். கிதியோன் நொந்து போய் சோர்ந்து போய் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை சுமார் 7 வருஷம் மீதியானியர் கையில் அடிமையாய் கடந்த காலம். சரியா, கர்த்தருடைய ஜனங்கள் அவதிப்பட்ட ஒரு காலம். தேவ ஜனங்கள் முதுகை காட்டி ஓடின ஒரு காலம். ஆனால் அந்த காலத்தில் கர்த்தர் கிதியோனை எழுப்புகிறார். எழுந்துரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். என்னத்தை இருக்கிறாரு? நீங்க சொல்றீங்க கர்த்தர் இருக்காருன்னு. கர்த்தர் இருந்தா இதெல்லாம் சம்பவிக்குமா? அப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்த ஒரு காலம். ஆனால் அந்த தேவ மனிதனை தான் இரவிலே கர்த்தர் எழுப்பி முன்னணிக்கு கொண்டு வந்தார் என்ற செய்தி நைட் ப்ரேயரில் பேசினேன். இப்போ திரும்ப அதை நான் பேச எனக்கு விருப்பம் இல்லை. அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே நான் போகிறேன். ஐயோயோ, நான் நைட் ப்ரேயரில் கலந்து கொள்ள முடியலன்னா பிரச்சனை இல்லை. யூடியூப்பில் போய் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை 26ஆம் தேதி நைட் ப்ரேயரை நீங்கள், நான் நினைக்கிறேன் 244வது வாரமாக நினைக்கிறேன், நீங்கள் பாருங்கள், பார்த்து நீங்கள் அந்த செய்தியை கேட்டுக்கொள்ளுங்கள். இப்போ நம்ம வாசிக்க வேண்டிய வசனம், காத்து வந்து முன்னணிக்கு வருவான், தனக்குன்னு ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொள்வான். இந்த நாட்களில் இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் மிஷினரிகளுக்காக ஜெபம் பண்ணீங்க, வெரி குட். ஆனால் இன்றைக்கும் மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக என்ன வருகிறது தெரியுமா? நீங்கள் ஃப்ரண்ட் லைனுக்கு வரணும். இல்லையா, எனக்கு வயசாயிட்டியா? நான் சரீர பிரகாரமாக சொல்லலை, ஆன்மீக பிரகாரமாக சொல்கிறேன். நீங்கள் முன்னுக்கு வந்து நிற்கணும், கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நிற்கணும். இங்கே பாருங்கள், நீ முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நான் சண்டே பேசினேன்ல, இவ்வளவு ஜெப குறிப்புகள் நானும் என் குடும்பமும் முன்னணியில் வந்து கர்த்தருக்காக நிற்கணும், நீங்கள் எங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்கன்னு சொல்லி ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வந்திருக்குது. அதனால் இங்கே பாருங்கள், ஆண்டவருக்கு தேவை யார் முதல் வருகிறான் அவன் தான். யாருக்கு தேவை? அவனுடைய படிப்பையோ, அவனுடைய அழகையோ, அவன் ஃபேமிலி குடும்ப சூழ்நிலையோ ஆண்டவர் பார்க்கறது இல்லையே. என்ன சொல்கிறீங்க? அப்போ மிஷினரிகளாக எழுமினுடைய பின்னணி அவ்வளோ தூரம் போகிறோம். நம்ம ஏசப்பா கூட இருந்த 12 பேர் மல்டி மில்லியனரா அல்லது அவங்க வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை ப்ரொஃபஷனல்ஸா, இல்லை அவங்க பயங்கரமான ஞானவான்களா, பிரசித்தி பெற்றவர்களா, செலிபிரிட்டிஸா? இல்லையே, அறிமுகமில்லாத பாமர மக்கள் தானே. இன்ன வரைக்கும் அவங்கள பற்றி பேசுகிறோம் இல்லை. அப்போ நான் இன்னைக்கு உங்களோடு கூட என்ன பேசுகிறேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் 2 ராஜாக்களின் புத்தகத்தில் நீங்கள் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் வசனம், 2 சீரியருடைய இராணுவத்துக்கு போக இருட்டோடே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. யார் இவர்கள்? சீரியருடைய இராணுவத்துக்கு போக இருட்டோடு புறப்பட்ட யார் இவர்கள்? யுத்தத்துக்கு போக புறப்பட்ட அந்நிய பாளையத்துக்கு போக இருட்டோட, கர்த்தருடைய இருட்டோடன் அப்படின்னா லேட் ஈவினிங், புரியுதா? அந்தி அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம்ல, அதுதான்.
அப்போ எழும்பி போகிறாங்களே, யார் இவர்கள் அப்படின்னா, வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குஷ்டரோகிகளான 4 பேர், குஷ்டரோகிகளான அந்த 4 பேரு ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? இங்கிருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்கு போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம். பட்டணத்துல போனாலும் பஞ்சம், அங்கே சாவு உண்டு. நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். இங்க இருந்தாலும் சாவு உண்டு. ஆகையால் இப்பொழுது சீரியருடைய ராணுவத்துக்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய ராணுவத்துக்கு போக இருட்டோட எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். பாளையத்தினுடைய முன்னணி வரைக்கும் வந்துட்டாங்க, அந்த கேம்ப் கிட்ட வரைக்கும் வந்துட்டாங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, கர்த்தருடைய பிள்ளைகளை, சப்ஜெக்ட் என்ன, சம்பவம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை, சமாரியாவில் கொடிய பஞ்ச காலம். கர்த்தருடைய பிள்ளைகள் பஞ்ச காலத்தில் பயணித்து கொண்டு வருகிற ஒரு காலம். அப்போ அந்த பஞ்ச காலத்தில் ஒரே அங்கே பெனதாத்து வந்து முற்றுகை போட்டான், அந்நிய மனுஷன், சீரியா ராஜா வந்து யுத்த காலம். யுத்தம் எந்த தேசத்தில் அதிகமாக யுத்தம் நடக்குதோ, உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், நமக்கு அருகாமையில் உள்ள நம்முடைய இலங்கை வாழ் மக்கள் யுத்தத்திலேயே படாத பாடுபட்டாங்க. 20 ஆண்டுகளுக்கு மேலாக உள்நாட்டு கலவரம் யுத்தம் வந்த போது அங்கே வந்து ஒரே பஞ்சம், ஒரே போராட்டம். எந்தெந்த தேசத்தில் யுத்தம் இருக்கோ அங்கே வந்து விலைவாசிலாம் உயர்ந்துடும். அவ்வளோ பணத்தை அரசாங்கம் இராணுவத்துக்கு கொட்டுவாங்க. அதனால பெட்ரோல் விலை எல்லா உலக பிரகாரம் எல்லாமே உயர்ந்துடும். அப்போ சமாரியாவில் பயங்கர பஞ்சம், ஜனங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் 4 குஷ்டரோகிகளை எழுப்புகிறார். அவங்க சொல்கிறாங்க, பட்டணத்துக்கு போனாலும் அங்கேயும் சாவு இருக்குது, அங்கேயும் பஞ்சம். சீரியர் படைக்கு போனாலும் நிச்சயமாக அவன் கொண்டு போடுவான். சரி, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பட்டணத்துக்கு போவோம்னு சொல்லலை, சீரிய படைக்கு போவோம். அவருடைய வசனம் சொல்லுகிறது, அதிக இருட்டோட எழும்பி இருந்து அவங்க அவனுடைய பாளையத்தின் முன்னணி வரைக்கும் வந்தார்கள். அங்கே ஒருவருமே இல்லை. விஷயம் என்னன்னா, அடுத்த வசனம் வாசிங்க குயிக்கா. அடுத்த வசனம், ஆண்டவர் சீரியரின் ராணுவத்துக்கு ரதங்களின் இரைச்சலையும், 1 ரதத்தின் இரைச்சல், குதிரைகளின் இரைச்சலையும், 2வது குதிரையின் இரைச்சல், மகா ராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால், 3வது மகா ராணுவத்தின் இரைச்சலை கேட்க பண்ணினதினால அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தின் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். 8ஆம் வசனம், அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி வரைக்கும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். புரியுதா தேவனுடைய பிள்ளைகளை? இங்க பாருங்க, கர்த்தர் அங்க ஒரு பெரிய கர்த்தரே யுத்தம் பண்றாரு. ஆண்டவர் அந்நிய பாளையத்துல, சீரிய படை, அது அந்நிய பாளையம், கர்த்தருக்கு விரோதமான ஜனங்கள் மத்தியில கர்த்தர் 3 விதமான இரைச்சலை கர்த்தர் அந்த இடத்துல கேட்கும்படி செய்கிறார். 1 கர்த்தருடைய பிள்ளைகளை ரதத்தின் இரைச்சல், 2வது குதிரையின் இரைச்சல், 3வது மகா இராணுவத்தின் இரைச்சலை அந்த சீரியர் படைகளுக்கெல்லாம் கேட்கும்படி அவங்க காதுல ஒரு இரைச்சலை கர்த்தர் அனுப்புகிறார். நம்முடைய ஆண்டவருடைய யுத்தத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பைபிள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். சில இடத்துல இடி முழக்கங்களின் சத்தம், இடி முழக்கங்களை கர்த்தர் போடுவார். சில இடத்துல கல் மலைகள் வந்து கல் போல மழை கல்லா விழும், இல்லை சாமுவேல் காலத்தில். இப்போ
கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுடைய தரித்திரத்தை போக்க, பஞ்சத்தை போக்க ஒரு அற்புதம் செய்கிறார் அந்நிய பாளையத்துக்குள்ள. அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரியாது. அவன் அவிசுவாசமான வார்த்தையை பேசிக்கிட்டு கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த 4 குஷ்டரோகிகள் இந்த சம்பவத்தை கண்கூடா பார்க்குறாங்க. அவர்கள் தங்களுடைய பாளையத்தை, கேம்பை விட்டுட்டு ஓடி போகிறாங்க. உயிர் பிழைச்சா போதுன்றான்னு தன்னுடைய உடைமைகள், பொருட்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போனாங்க. இதை கண்ணால கண்டது வேதம் சொல்லுகிறது குஷ்டரோகிகள். எந்த குஷ்டரோகிகள்? முன்னணிக்கு வந்தவர்கள். முன்னணிக்கு வந்த அந்நிய பாளையத்தினுடைய முன்னணிக்கு வரைக்கும் வந்து பார்த்த போது தான் தெரியுது அங்க ஒருத்தனுமே கிடையாது. எல்லாரும் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க முன்னணிக்கு வந்தாதான் தெரியும் கர்த்தருடைய வல்லமையை நீங்க பார்ப்பீங்க. நீங்க முன்னணிக்கு வந்தாதான் தெரியும். முன்னணிக்கு வந்தாதான் தெரியும். கஷ்டம், எனக்கும் கஷ்டம் இருக்கு, பலவீனம் இருக்கு, உங்களுக்கும் கஷ்டம் இருக்கு, பலவீனம் இருக்கு. இதையே வைத்து கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தா போதாது. உங்க மேல ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை, வாலிபர்களை, வரக்கூடிய பரீட்சைக்கு உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு மேல ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்க வியாபாரத்தின் மேல ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்படியா? அப்படி சொல்றீங்களா? ஆமா. அது எப்படி எனக்கு தெரியும்? கம்ஃப்ரண்ட், முன்னுக்கு வா. ஆமா, முன்னுக்கு வா. கர்த்தருடைய பிள்ளைகளை அவங்க சொல்றாங்க, நான் முன்னணிக்கு போவோம் என்று அவர்கள் போய் பார்க்கும்போது தான் தேவன் இரைச்சலின் சத்தத்தை அனுப்பி அந்நிய பாளையத்தில் இருக்கிற சீரியரை அலற விட்டார், ஓட விட்டார். அதனால இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், உங்க வீட்டில் அதாவது அழுகையின் சத்தம், கூப்பாடின் சத்தம், வேதனையின் சத்தம் இருக்கும். ஆனா நீங்க கர்த்தருக்காக எழும்பிட்டீங்கன்னா அந்நிய பாளையத்தில் தேவன் தம்முடைய வல்லமையை உண்டாக்குவார். அவர்கள் தலை தெறிக்க ஓடி போனார்கள். அங்க இருக்கிற பொருட்கள்லாம் கொண்டு வந்து காட்டினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளுகிற ஒரு சத்தியம் என்ன? அவங்க முன்னணிக்கு வந்தது படை வீரர்களா? முன்னணிக்கு வந்தது படித்தவர்களா? முன்னணிக்கு வந்தது ஞானவான்களா? முன்னணிக்கு வந்தது கல்விமான்களா? முன்னணிக்கு வந்தது அழகானவர்களா? முன்னணிக்கு வந்தது பராக்கிரமசாலிகளா? இல்லவே இல்லை. 4 பேரும் குஷ்டரோகிகள். பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை, நியாயப்பிரமாணத்தின்படி குஷ்டரோகிகள் இப்படிலாம் வரவே கூடாது. ஆனா அவர்கள் தங்களுடைய சுய காரியங்களெல்லாம் விட்டு தேவனுடைய நடத்துதலுக்கு தங்களை ஒப்பு கொடுத்ததுனால தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கண்டார்கள். இன்னைக்கு உங்க சரீரத்துல பாடுகள், பொருளாதாரத்துல நெருக்கடிகள், பிள்ளைகளால பிரச்சனை, பலவிதமான சவால்கள், அலுவலகத்துல, குடும்பத்துல, எல்லா பக்கத்திலும் இருக்குது. இதன் மத்தியில கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நான் எழும்புகிறேன். சொல்லுங்க, நான் எழும்புகிறேன். நான் எழும்பி நின்று உமக்காக யுத்தம் பண்ணுகிறேன். என் பட்டணத்துல, என் கிராமத்துல, என் சபைக்குள்ள இருக்கிற தீய ஆவிகளை விரட்டுறதுக்கு என்னை பயன்படுத்தும். ஆண்டவரே, என்னை கொண்டு எதையாகிலும் செய்ய முடியுமானால் செய்ய, விசேஷமா இந்த மிஷினரி நாளில் மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறதுக்கு எனக்கு வேண்டிய கிருபையை தாங்க. ஜேஎம்எம்மோட சேர்ந்து மிஷினரி ஃபீல்டில் இறங்கி நானும் கிரியேட் செய்ய விரும்புகிறேன். அல்லது உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருப்பின்னு ஒரு ஆலயத்தை கட்டலாம். அல்லாவிட்டால் ஒரு மிஷினரியை ஒவ்வொரு மாதம் 3500 ரூபா கொடுத்து தாங்கலாம். ஏதாயிலும் ஒரு காரியத்துக்காக முன்னுக்கு நீங்கள் வருவீர்களே ஆனால், ஆமேன், கர்த்தர் என்ன செய்வார்? தரித்திரம் இல்லாமல் உங்களை வழி நடத்துவார். ஆச்சரியமான கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படும் என்று கர்த்தருடைய நாமத்தினால, கர்த்தருடைய ஊழியனாக நின்று நான் உங்களை கர்த்தருடைய நாமத்தினால என்கரேஜ் பண்றேன். டோன்ட் worry. இணைந்து ஜெபிப்போமா? எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? கர்த்தர் நோக்கி ஜெபிப்போமா? ஆண்டவரே, அன்றைக்கு குஷ்டரோகிகள் முன்னணிக்கு வந்ததுனால சமாரியாவில் தரித்திரம் நீங்கியது, பஞ்சம் மாறியது, சீரியர்கள் தலைதறிக்க ஓடினார்களப்பா. நாங்களும் முன்னணிக்கு வர வேண்டிய ஒரு காலம், எழுப்புதலின் காலத்தில் முன்னணிக்கு வர வேண்டிய ஒரு காலம். நாங்கள் பின்தங்கி விடாதபடிக்கு எங்கள் அருமை ரட்சகர் யாரெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ, வயதான மூதாட்டி முதல் முதியவர் முதல் இளைஞர்கள் வரை சிறு பிள்ளைகள் வரைக்கும் யார் ஜெபிக்கிறாங்களோ
அவர்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியத்தை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நான் வேலைக்கு போனேன், சம்பாரிச்சேன், ஞாயிற்றுக்கிழமை போய் ஒரு 100 ரூபா காணிக்க கொடுத்தேன். இந்த மாதிரி காரியத்தெல்லாம் தூக்கி தூர எறிஞ்சிட்டு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யணும்னு ஜெபம் பண்றோம்ப்பா. அறுவடை மிகுதி, ஆட்களோ குறைவு, அறுவடைக்கு எஜமான் ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் சொன்னீரே அப்பா. 143 கோடிப்பா, 140 கோடி மக்கள் வசிக்கிற எங்கள் நாட்டுல எத்தனையோ மாநிலங்கள் இருளுக்குள் இருக்குதுப்பா. எத்தனையோ சபைகள்ல ஆண்டவரை சண்டையும் கூப்பாடும், கோர்ட்டும் கேஸும், ஆண்டவரை சுப்ரீம் கோர்ட்ல இருந்து என்ன தகவல் வரும் என்று ஆண்டவரை காத்து கிடக்கிற அவல நிலப்பா. பிஷப்புகள் இல்லாத ஆலயங்கள் எத்தனை அப்பா. ஆண்டவர் சரியான தலைவர்கள் இல்லாத திருச்சபைகள் எத்தனை அப்பா. நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம், உம்முடைய அன்பின் கைகளை ஒப்பு கொடுக்கிறோம். மாறாவின் கசப்பு மதுரமானது போல யாரெல்லாம் ஜெபிச்சாங்களோ அவர்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாம் மாறாவும் மதுரமாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் கரந்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லி பாடுவீங்களா? அச்சம் தவிர்ப்போம், தைரியம் கொள்வோம், சரித்திரம் சாட்சி கூறும். இரத்த சாட்சிகள் நம்மிடை தோன்றி நாதனுக்காய் மடிவோம். அச்சம் தவிர்ப்போம், தைரியம் கொள்வோம், சரித்திரம் சாட்சி கூறும். இரத்த சாட்சிகள் நம்மிடை தோன்றி நாதனுக்காய் மடிவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழி நாள் வரை உடைத்திடுவோம். இந்த நாள்ல இருந்து தினந்தோறும் ஒரு 1 minute ப்ரேயர் பண்ணுங்களேன் மிஷினரிகளுக்காக. ஆமா ஆண்டவரே, ஜேஎம் மினிஸ்ட்ரியோடு சேர்ந்து 1 minute நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. அல்லாவிட்டால் மிட் நைட் ப்ரேயர் வாரியர்ஸா நீங்கள் மாறணும்னு ஆரம்பத்தில் நான் சொன்னேன். மிட் நைட் ப்ரேயர் வாரியர்ஸாக மாறணும்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் சரியா இரவு 11:30 12:30 மணி வரைக்கும் 1 மணி நேரம் ஜெபம். இதுதான் மிட் நைட் ப்ரேயர் வாரியர்ஸ். ஐயோ, நைட்டில் ஜெபிச்சு பழகிட்டீங்கன்னா அவ்வளோதான், சத்துருவை ஓட நீங்கள் துரத்திடுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? 7200250636 நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புங்க போதும். உங்களை அந்த மிட் நைட் குரூப்பில், மிட் நைட் ப்ரேயர் வாரியர்ஸ் டீமில் சேர்த்துக்கொள்வோம். உங்களுக்கு ஜெப குறிப்பை அனுப்புவோம். சரியா? இன்றைக்கு நீங்கள் பெற்ற நன்மைகளை உடனே, இன்றைக்கு உங்களுக்குள்ள கர்த்தர் ஏற்படுத்தின அனுபவங்களை உடனே வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பணும். சரியா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி இவ்வளோ நேரம் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்க, ஒரு 1/2 மணி நேரம் பிரசங்கம் கேட்டீங்க, உங்களுக்கு ஆறுதலாகும், ஆசீர்வாதம் இருந்ததில்ல. இந்த லிங்க்கை என்ன செய்யணும்? உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பி நீங்களும் இதை கேளுங்க, டெய்லி ஜாயின் பண்ணுங்கன்னு நீங்கள் தான் கர்த்தருடைய ராஜ்யத்தை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு பிரயாசப்படணும். 143 கோடி சும்மா கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் 8 கோடிக்கு மேற்பட்ட மக்கள். அதில் ஓட்டு போட தகுதியானவங்க 6,25,00,000 மக்கள். ஓட்டு போடுறதுக்குன்னா எல்லாமே வாலிப வயதை கடந்தவங்க. அப்போது நம்ம இன்னும் ஆண்டவரே அந்த எழுப்புதலை பார்க்கலையப்பா, சபைகள் இரவும் பகலும் ஜெபிக்கிறத பார்க்கலையப்பா அப்படின்னு நம்ம பிரயாசப்படுறோம். அதனால் இணைந்து செயல்படுவோம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நாளைக்கு வியாழக்கிழமை காலையில் 5:30 மணி காலை 5:30 மணிக்கு நீங்கள் அனுதினம் ஆவியானவரை கேட்டுறணும். சரியா? இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஜீசஸ் மீட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு உங்களை மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சரியா? நீங்கள் இப்போ யூடியூப்பில் போய் நீங்கள் டைப் பண்ணோன்னே ஜீசஸ் மீட்ஸ் ஓப்பன் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணுற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே? நல்ல பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் ஜெபித்த ஏறெடுத்த ஜபங்கள், ஆலோசனைகள் சகலவற்றுக்காக ஸ்தோத்திரம். இரவில் நல்ல அயர்ந்த நித்திரையை தாரும், நல்ல ஜீரண உறுப்புகள்லாம் வேலை செய்யட்டும், சமாதானத்தின் தேவன் கூட இருந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.